Gultypappu drawing class day 5. போன செஷன் நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? இந்த செஷனில் சிம்பிளாக 4 திங்ஸ் ஷேப்ஸ் வச்சு வரைய போகிறோம். அதுக்கு அழகாக கலர் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 4 ஷேப்ஸ் வரைஞ்சிக்கோங்க. சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் அண்ட் ரோம்பஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் a clock. நான் இதை சர்க்கிள் ஷேப்பில் வரைகிறேன். நீங்கள் இதை ஸ்கொயர் ஷேப்லேயும் ட்ரை பண்ணலாம். நம்ம வரைஞ்ச சர்க்கிளுக்கு இன்னொரு லைனிங் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை கொடுக்கலாம். எப்போவுமே இன்னரில் லைட் கலர் கொடுத்துட்டு அவுட்டரில் டார்க் கலர்ஸ் கொடுக்கறது நல்லாயிருக்கும். இப்போ கிளாக்கில் நம்பர்ஸ் போட்டுட்டு ஹவர் ஹேண்டும் மினிட்ஸ் ஹேண்டும் வரையணும். சின்னதாக இருக்கிறது ஹவர் ஹேண்ட், பெருசாக இருக்கிறது மினிட்ஸ் ஹேண்ட். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கலரிங் பண்ணுறப்ப ஈவனாக வராது. அதுக்கு நீங்கள் டே 4 செஷனில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். செகண்ட் ஆப்ஜெக்டாக இப்போ நம்ம ஒரு விண்டோ வித் ஸ்க்ரீன் வரைய போகிறோம். இது ஒரு ஸ்கொயர் ஷேப் இல்லைன்னா ரெக்டாங்கிள் போட்டால் வரையலாம்.
விண்டோ ஸ்க்ரீன்ஸுக்கு அழகாக கலரிங் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் வச்சு வரைய போகிறது கிறிஸ்மஸ் ட்ரீ. இது நீங்கள் ரொம்ப ஈஸியாக வரையலாம். அதில் டெக்கரேஷனுக்கு சின்ன சின்னதாக பெல்ஸ் போடுங்க. அடுத்து நம்ம ரோம்பஸ் ஷேப் யூஸ் பண்ணி வரைய போகிறது ஒரு கைட்டு. இதே ஃபாலோ பண்ணி ஈஸியாக அழகாக வரைஞ்சிட்டு கலர் கொடுங்க. இது எல்லாமே நீங்கள் தனித்தனி பேஜஸில் கூட வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
இதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வரைஞ்சி கலரிங் பண்ணுங்கள். உங்கள் ஒர்க்ஸை நம்ம ஈவெண்ட் லிங்க்கில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸுக்கான ஈவெண்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த ஈவெண்ட் லிங்க்கில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், உங்கள் ஒர்க்ஸை போஸ்ட் பண்ணலாம். நாளைக்கு நம்ம டே 6 செஷனில் சிம்பிளாக ஒரு நேச்சர் சீன் வரைய போகிறோம். இந்த ஆப்ஜெக்ட்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம டே 6 செஷனில் மீட் பண்ணலாம். டடா பாய்.